வணக்கமாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ண இடத்துல காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இது இன்னைக்கு தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் பேசுறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் பண்றாங்க. ஆனா, இவங்களுடைய போராட்டங்கள் மட்டும் இன்னும் ஓயவே இல்ல. இவங்க கோரிக்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தா, பணி நிரந்தரம், நிரந்தரமான ஊதியம். இது வேணும்னு சொல்லிட்டு தான் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிச்ச போராட்டம் தொடர்ந்து 13 நாள் நடக்குது. 13 நாள் நடந்த போராட்டத்தை கழிச்சு 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு எப்படி நைட்டு 12 மணிக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே நைட்டு 12 மணிக்கு 15ஆம் தேதி மறுநாள் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்காக தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. என்னடா இது? சுதந்திரமான நாடு. சுதந்திரம் இங்க போராடுறதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. தான் உரிமைக்காக போராடுறவங்க எந்த விஷயத்த வச்சு, எத வச்சு ஓட்டு கேட்டாங்களோ, அந்த பணி இங்க செய்யப்படல. அந்த திட்டங்கள் இங்க நிறைவேற்றப்படல. அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டம் பண்றாங்க. ஆனா அதை கண்டுக்காம தன்னோட உரிமைக்காக போராடுற மக்கள சுதந்திர தினத்த அன்னைக்கே கைது பண்றது எப்படி இது சுதந்திரமாகும்? எப்படி அந்த சுதந்திர தினத்தை இவங்க தைரியமா கொண்டாடுறாங்க? அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு எந்த வகையிலும் மக்கள் இடத்துல புரிஞ்சுக்க முடியாத எந்த அறிவுக்கும் எட்டாத ஒண்ணா இருந்திருக்கு. கைது பண்ணும்போது ஒண்ணு சொல்றாங்க. இவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் வழங்கப்படுது. 6 வகையான திட்டங்கள் இவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி திட்டங்கள் சொல்றாங்க. 6 வகையான திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் திட்டமா என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த தூய்மை பணியில ஈடுபடுறதுனால அவங்களுக்கு தோல் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது சம்பந்தமான நோய்கள் வரும். அந்த நோய்கள்ல இருந்து அவங்களுக்கு அந்த நோய்கள் அவங்களுக்கு கண்டறியப்பட்டு அந்த நோய்கள்ல இருந்து சிகிச்சை கொடுக்கப்படும். அந்த நோயில இருந்து தீர்வு காண்றதுக்கான சிகிச்சை கிடைக்கப்படும். சிகிச்சை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்களுக்கு நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்களே அந்த வேலையை செய்யறதுனால தானே. அப்ப ப்ராப்பரா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கை கிளவுஸ், மாஸ்க், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபகரணங்கள் சரியா கொடுக்கப்படுதா? இது அரசாங்கம் எடுத்து பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்றது இல்ல. இத ஒழுங்கா குடுத்திருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வராது இல்ல. வராம என்ன பண்ணணும்ன்றது தானே. நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சு அது குணப்படுத்துவீங்க அப்படின்னா என்ன இங்க ஆட்சி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒண்ணு இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க இதை கேட்டுதான் ஓட்டு கேட்டாங்க, இதை சொல்லிதான் ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா அதிமுக காலங்களிலே இது தனியார் மயமாக்கப்பட்டது. 10 மண்டலங்கள் என்ன பண்ணாங்கன்னா தனியார் மயத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ராம்கி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ட்டு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் யாரு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2ல இருந்து 5 மண்டலங்கள் மேலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல போச்சு, அதை மாத்தி அமைக்கிறேன்னு தானே வந்தீங்க. ஆனா இவங்களுக்கு அரசு பணியாவே இது கொடுக்கப்படலையே அப்படின்னு இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு போடுற பணியாளர்கள் இருப்பாங்க. ரோட்ல போட்டுட்டு இருப்பாங்க. என்னடா ரோடு போடுறாங்க, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அவங்க அரசாங்க ஊழியர்களா இருப்பாங்க. அரசாங்கமே அந்த பணியை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாலை பணியாளர்கள்னு பேர் வச்சு அரசாங்க ஊதியத்தோட செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசாங்க ஊதியத்தோட கொடுத்தான் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வரவருக்கு 20,000 இருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க என்ன மாதிரியான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் 15,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இத போய் மேயர் பிரியா கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க 20,000 வரைக்கும் 22,000 25,000 வாங்கிட்டு இருந்தாங்களே, நீங்க இப்ப கொடுக்குறீங்களே வெறும் 15,000 தான் கொடுக்கறதா சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல 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 அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு 17,000 இருந்து 18,000 கொடுக்கப்படுது. எப்பா எவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல. இங்க தனியார் மயமாதல்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமா உற்று நோக்கணும்ன்றது இருக்கு. எல்லா துறைகளையும் தனியார் மயம் ஆக்கிட்டா இப்ப அரசாங்கத்துல எந்த விதமான வருமானத்துக்கான எந்த வழியும் இல்லையா? வெறும் மதுபான கடைகள் மட்டும்தான் அரசாங்கத்துக்கான வருமானமா? முக்கியமா கேட்டே ஆகணும் இத. விவசாயத்துறை இருக்கு. இந்த நிலம் எதை சார்ந்தது அப்படின்றத வச்சுதானே நீங்க வருமானத்தை ஈட்டணும். சுற்றுலாத்துறை இருக்கு. அப்ப விவசாயத்துறை இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க அழகா வருமானம் பார்க்கலாம். இதை தாண்டி எந்தெந்த அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்ததுதான் ஐவகை நிலங்கள்னு சொல்லுவாங்க தமிழ் சமூகத்துல. அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த நிலத்தை சார்ந்து வியாபாரங்கள் வளர்ந்தா அது சார்ந்து வரக்கூடிய வருமானங்கள் அதுக்கு என்ன அரசாங்கம் திட்டம் வச்சிருக்கு? இது வரைக்கும் பண்ணவங்களும் யாரும் எதுவும் பண்ணல. இப்ப இருக்கிறவங்களும் யாரும் எதுவும் பண்ணல. மேலும் மேலும் திட்டங்களை கொண்டு வராங்க. மக்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறதுக்கு, நான் உன்னை எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஜோன்ல வச்சுக்கிறதுக்கான வேலையை தான் வர ஒவ்வொரு அரசாங்கமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து வரவங்களாச்சும் இதை பண்ணுவாங்களா அப்படின்றத கேட்டா அதுக்கு ஒரு பெரிய பேக் தான் இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்கு திரும்பவும் வருவோம். தூய்மை பணியாளர்கள் இவங்க பணி நிரந்தரமா இருக்கா இல்லையான்றது கேட்டுனா அது எந்த வகையிலுமே நிரந்தரம் கிடையாது. இதை மனிதர்கள் செய்யவே கூடாது. முதல் விஷயம் அதுதான். இதை
என்ன பண்ணணும் அப்படின்னா இயந்திரமயமாக்கணும். தூய்மை பணியாளர்கள் திட்டத்தை இயந்திரமயமாக்கணும். அவங்களுக்கு கைகள்ல மிஷின் கொடுக்கப்படணும். இன்னமும் தொடப்ப வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பல உபகரணங்கள் யூஸ் பண்றது இல்ல. எல்லா இடங்களையும் இது நடந்துகிட்டு இருக்க ஒண்ணுதான். இதுல நெறைய பேர் இருக்காங்க. ₹1,00,000 சம்பளம் குடுத்தாலும் செய்ய முடியாதுன்ற வேலையா இந்த வேலை இருந்துட்டு இருக்கு. ரோட்ல கிடக்குற மனித மலத்திலிருந்து நாய் மலம் எல்லாத்தையும் கை வச்சு அள்ளக்கூடியவங்க. அவங்களுக்கு சரியான உபகரணங்கள் போய் சேர்றதில்ல. இவ்ளோ வேலை செய்றவங்களுக்கு அடிப்படை அந்த வேலையே நிரந்தரம் கிடையாது. அதிலிருந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும், மீட்டு கொண்டு வரணும்ன்றது அரசாங்கத்துடைய வேலை. இதை எந்த அரசாங்கமும் செய்யல. சரி, அவங்களுக்கு அந்த பணியாச்சும் நிரந்தரமா இருக்கும், அதுக்கான உபகரணங்கள் குடுப்பாங்க, அந்த பணியில இருந்து மேம்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல இருந்தே உங்களுக்கு சம்பளமா கம்மியா தான் தரப்படும். இது தனியார் மயமாக்கப்படும்வாங்க. இந்த தனியார் மயமாதலுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பத்துல 20,000 22,000 சம்பளம் வாங்கினவங்க ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க. 15,000 வரைக்கும் வந்துருச்சு. இது மேல என்ன பண்ணும்னா, இதுக்கு கம்மியா சம்பளத்துக்கு ஆள் வருவாங்க. உங்களுக்கு இது தெரியாம கிடையாது. பல வட மாநிலத்தவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது தெரியும். திருப்பூரோட நிலைமையே இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லா துறைகளிலும் வட மாநிலத்தவர்கள், அதாவது அவனுக்கு தேவை அந்த கம்பெனி எடுத்து நான் நடத்துறேன். அந்த தனியார் மையத்துக்கு தேவை என்னன்னா, எனக்கு கம்மி சம்பளத்திலே ஆள் கிடைக்குதுப்பா. நான் ஏன் உன்னைய வேலைக்கு எடுக்கணும்? நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு வேலை செய்வ, நாளைக்கு உரிமைக்காக குரல் கொடுப்ப, 4 கூட்டம் சேர்த்துப்ப, எனக்கு இதெல்லாம் குடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இதுவே அவர்களா இருந்தா அடிப்படை வாழ்வுக்கு அவங்களுக்கு அங்க அடிப்படை வாழ்வே இல்ல, சோத்துக்கே கஷ்டம்ன்றதுனால இங்க வராங்க, இங்க ஒரு வேலை செய்யறாங்க. அவங்கள எந்த வகையிலும் நம்ம தப்பு சொல்லல. ஆனா உரிமை இருக்கிற இடத்துல இருந்து பறிக்கப்படுறது இருக்குல்ல, தான் சொந்த நிலத்துல தனக்கு எந்த வகையான வேலையும் இல்லைன்னு இருக்குல்ல. இதுலயே பல பேர் பாத்தீங்கன்னா ஊர்கள்ல விவசாயத்தை விட்டு வந்தவங்க இருப்பாங்க. விவசாய பிரச்சனை அது தனி பிரச்சனை, அது தனியா பேசணும். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு வந்தோம்னா இது தனியா இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருந்து தான் வராங்க. குறிப்பிட்ட சில மக்களை மட்டும் தான் இதை செய்ய வைக்கிறாங்க. இதுலயே இன்னும் குறிப்பிட்டு அந்த திட்டம் 1 முடிஞ்சா திட்டம் 2க்கு வருவோம். தூய்மை பணியாளர்கள் குடும்பத்துல இறந்து போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு முதல்ல 2 லட்சம் வரைக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுல 5 லட்சம் வரைக்கும் ஏத்திருக்காங்க. 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் குடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் இறந்து போறாங்க அப்படின்னா, நீங்க 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் உதவியா குடுக்குறேன் அப்படின்றத சொல்லலாம். இதை யார் குடுக்குறாங்க? அந்த தனியார் நிறுவனம் குடுக்கும். அரசாங்க சைடுல இருந்து குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இறக்கறதுக்கான காரணம் என்ன? அந்த விஷவாயு தாக்குதல். விஷவாயு தாக்குதல் ஒரு முக்கியமான காரணம். அதனால பல பேர் இறந்திருக்காங்க. எந்த இடத்துலயுமே இதுக்கான சோர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இந்த விஷவாயு தாக்கி இறந்தவர்கள் யாருன்னு போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அதுக்கான எந்த ஒரு ஆர்டிகிள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு நிலை தான் இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. சரி, இத கடந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா, இது மேல வேற எப்படிலாம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. சரி, வயசாகி இறந்து போறாங்களா? அப்படின்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா, அப்ப வயசாகுற வரைக்கும் அவங்கள பணியில வச்சிருக்கீங்களா? வயசானவங்கள பணியில எடுக்கிறீங்களா? ஒரு வயசுக்கு மேல ரிட்டயர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா துறைகளிலும் இருக்குல்ல. அப்ப இவங்களுக்கு எங்க? அப்ப இவங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு ஓய்வூதியம்னு ஒண்ணு குடுக்கணும்ல. தனியார் மயமாக்கிட்டா இது எல்லாத்தையும் தடுத்துறலாம். அதுக்காக தான் இவங்க இப்பயே இதுக்கான வேலைகள ஆரம்பிச்சது. இது நமக்கு வெறும் இந்த கட்சி தான் செய்யுது அப்படின்னு இல்லாம, அத படிப்படியா வர எல்லா கட்சிகளுமே அத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆட்சிக்கு வர எல்லாருமே அத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு நிரந்தர பணி, அவங்களுக்கான ஒரு உரிமைன்றது இங்க இருக்கிறதே இல்ல. அப்படியே நம்ம திட்டம் 3க்கு வருவோம். தூய்மை பணி செய்யக்கூடிய குடும்பத்தினருக்கு என்ன பண்றாங்கன்னா, சுய தொழில் உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் 35% மானியம் தரப்படும். மானிய உதவியா தரப்படும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. என்னன்னா ஒரு ரூ. 3,50,000 வரைக்கும் இதுல மானியமா வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றது இந்த 3வது திட்டமா இருக்கு. அவங்க சுய தொழில் செய்யணுன்றதுக்கான காரணம் என்ன? ஒரு அரசாங்க தொழில்ல இருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்து வரவங்களுக்கு என்ன மாரியான நீங்க பண்ணணும்? என்ன மாரியான இது திட்டமா இருக்கணும் அப்படின்ற என்னுடைய விஷனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது வெறும் பணி கிடையாது. அவங்களுக்கு சம்பளத்துக்கான வேலை கிடையாது. இது நாட்டோட சுகாதாரத்த பேஸ் பண்ணது. அப்ப அவங்கள ஒரு சேவையா தான் கருதணும். அந்த சேவையா கருதி அவங்களுக்கு எந்த மாரியான குடுக்கணும்னா, படிக்கும்போது இடஒதுக்கீடு குடுக்கணும். இத தாண்டி வேலை வாய்ப்புகள்ல, அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல கண்டிப்பா அவங்களுக்குன்னு இப்ப தூய்மை பணியாளருடைய பசங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடஒதுக்கீடு இருக்குப்பா. இத்தன சதவீதம் அவங்க வேலைகள எடுத்துக்கலாம். எத்தனையோ துறைகள்ல இன்னைய வரைக்கும் பணியாட்கள் நியமிக்காம தான் இருக்காங்க. அப்ப அந்த வேலைகள நடத்துங்க. எத்தனையோ பேரு பணிகள் இல்லாம இருக்காங்க. எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனையோ தூய்மை பணியாளர்களுடைய பசங்க இன்னும் வேலை கிடைக்காம இருக்காங்க. படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கான ஒரு வேலைய பார்க்கலாமே. அவங்களுக்கு இலவசங்கள் குடுக்காதீங்க. அத தாண்டி திட்டங்கள் அறிவிங்க. அந்த திட்டங்கள்ல நீங்க குடுக்கலாம். எந்தவித தப்பும் கிடையாது. அந்த திட்டங்கள் மூலியமா அவங்க வாழ்வு அவங்களே மேம்படுத்திக்க வேணும்.
மானமும் அறிவும் மனுஷனுக்கு முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா? சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மானியம் தரேன்னு சொல்றீங்க, அது உதவியா தரேன்னு சொல்றீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வாங்குற இதுல இருந்து 35% இவங்க குடுத்துருவாங்க. ஆமா, அரசாங்கம் மானியமா குடுத்துரும். மீதி கடனா இருக்கு. அந்த கடனை யார் கட்டுறது? தொழில்னு ஆரம்பிக்கும்போது அது லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். அத பேஸ் பண்ணது தான் தொழிலுன்றது. அப்ப இவங்களுக்கு நிரந்தர பணின்னு ஒண்ணு இருக்கு. தூய்மை பணின்னு ஒண்ணு இருக்கு. 15,000 சம்பளம் குடுக்குறீங்க. அந்த 15,000 சம்பளத்த திரும்பவும் கடன் கட்டுறதுக்கே போயிடணுமா? அதுவும் ரெகுலரா கடன் கட்டிட்டு வந்தா 6% அதுக்கான மானியம் குடுக்கப்படும். 6% வட்டி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்றீங்க. அப்ப இவங்க தொடர்ந்து என்ன பண்ணணும்? அந்த 15,000 சம்பளத்தையும் திரும்பி வாங்கி வங்கிக்கே கடன் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனையால எத்தனையோ பேரு இறந்துகிட்டு இருக்காங்க. அது கந்து வட்டியில நடக்குது. அத தாண்டி இன்னைக்கு அரசாங்கமே தருதுன்றப்ப, எத்தன விவசாய கடன்கள் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அ இது எல்லாமே மக்கள் சேவையில ஈடுபடுற ஒண்ணு. ஆனா அவங்களுக்கான வாழ்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. திட்டம் 4க்கு வருவோம். இந்த திட்டத்த எல்லா வகையிலயும் நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஏன்னா, அந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செலவையும் கவர்மெண்ட்டே ஏத்துக்குதுண்டு. ஆனா, நெறைய இடங்கள்ல நெறைய திட்டங்கள் அறிவிச்சு மட்டுமே இருக்கீங்க. அத செயல்முறைப்படுத்தணும். ப்ராப்பரா அத கண்காணிக்கணும். எல்லா துறையில இருந்தும் அத கண்காணிக்கணும். அத செஞ்சீங்க அப்டின்னா, இந்த திட்டம் உண்மையிலே வரவேற்கப்படுறது. அந்த உயர்கல்வி பசங்களுக்கு கல்வி கிடைச்சிருச்சு அப்டின்னா, அவங்க அடுத்த கட்ட வேலைய அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கான வழிமுறைய சரியா சேர்க்கணுன்றது கோரிக்கையா தான் இருக்கு இதுல. அடுத்து வர 3 திட்டங்களே கொஞ்சம் வரவேற்கக்கூடியது தான். திட்டம் 5 பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க நகர் பகுதிகள்ல வீடு இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 30,000 ஹவுசிங் போர்ட்ல குடி வைக்கிறதுன்றது. ஆனா, இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு ஹவுசிங் போர்ட்ல ஒரு வீடு எடுத்து குடுக்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத செஞ்சுறீங்க. 30,000 வீடுகள் கட்டி தரப்படும்னு சொல்றீங்க. அது எல்லாம் ஓகே. ஆனா, அதே சமயம் என்ன பண்றீங்க? கிராமப்புறங்கள்ல கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டத்துல குடுக்குறேன்னு சொல்றீங்க. இது எல்லாமே வரவேற்கிறோம். ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போயிடுவாங்க. அங்க மெயின்டனன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இவங்களுக்கு அந்த 15,000 சம்பளம் இந்த சிட்டிலயோ எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்றது இருக்கு. சாதாரண ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவனுக்கே இன்னைக்கான வாழ்க்கை நடத்த முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிகள் உயர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா சம்பளம் மட்டும் கீழ இறங்கும். விலைவாசிகள் மட்டும் உயர்ந்துகிட்டே போகும். வரி பணம் கட்டணும். ஆனா விலைவாசிகள் ஏறுற அளவுக்கு சம்பளம் எந்த இடத்துலயும் ஏறாது. அதாவது ஏறுன சம்பளம் கூட இருந்த சம்பளமே திரும்பி இறக்கி விட்டுருவாங்க. தனியார் மயமாக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன ஆயிடும்னா, இவங்க காணாமலே போயிடுவாங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லாமலே போயிடும். அந்த மாதிரியான ஒரு வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து விடுபடணும். உனக்கு என்ன பண்ணுவேன் இந்த கனவு திட்டம் வீடு குடுக்குறோன்ற பேர்ல ஒரு இடத்துல குடுத்துருவேன். இதுவரைக்கும் நீ வீடு இல்லாம இருந்தியா? இந்தா வீடு. உனக்கு கம்ஃபோர்ட் ஜோன் ஒண்ணு குடுத்துருவேன். அந்த கம்ஃபோர்ட் ஜோன விட்டு நீ வெளிய வந்தா தானே நீ என்ன கேள்வி கேட்ப. ஏன் உனக்கு ஏதாச்சும் இல்லன்னா தானே நீ கேள்வி கேட்ப. அப்ப நீ அந்த தனியார் மயத்த வச்சு நீ அந்த தனியார் மயம் ஆதல்ல நீ கேள்வியே கேட்க வேணாமே. நான் இந்த பக்கம் எதனா நான் பாட்டுன்னு சம்பாரிச்சுக்கின்னு போறேன். நீ ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்க உனக்கு ஒரு வீடு குடுத்துறேன். இதுவரைக்கும் வீடு இல்லாம இருந்தல்ல. இவ்ளோ பெரிய விஷயம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்றது உணவு, உடை, இருப்பிடம். இது அடிப்படையா தேவை. ஏன் மக்களால மக்களே ஆளப்படணும்னு சொல்றது ஏன்? அந்த மக்களுடைய அரசாங்கமா இது இருக்கணும்ன்றது ஏன்? மக்கள் வரி பணம் கட்டுறது ஏன்? இது எல்லாத்துக்குமே இந்த திட்டங்கள இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் இதோடைய முக்கிய நோக்கம். எப்ப வீடுகள் தந்துட்டா, 15,000 சம்பளத்தோட இருந்துட்டா, அவங்க அத தாண்டி எந்த விதத்திலயும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடு இதுல தெரியுது. பல பேர் அப்படிதான் பல விஷயங்கள்ல இப்படி அடக்கி வச்சிருக்காங்க. திட்டம் 6க்கு வருவோம். இந்த திட்டமும் வரவேற்கக்கூடிய ஒண்ணு தான். ஆனா, அதுல நடந்த சம்பவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அ காலை உணவு திட்டம். இலவச காலை உணவு திட்டம். ஏன்னா 6 மணிக்கு விடிகாலங்கள்ல வேலை செய்றாங்க. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிற இடத்துல அவங்க எப்படி உணவு எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு ஒரு நல்ல தீர்வா அந்த காலை உணவு திட்டம்ன்றது இருக்கும். தூய்மை பணி செய்யக்கூடியவங்களுக்கு காலை உணவு குடுக்குறதுன்றது. இது எந்த அளவுக்கு வரவேற்கிறோமோ, அந்த அளவுக்கு இதுல ஒரு குறைபாடுகள் இருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு இந்த திட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் காலை உணவு எப்படி போய் சேருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த வண்டியில அந்த குப்பைய அள்ளுறாங்களோ, அதே வண்டியில உணவுகள எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. எந்த வகையில நியாயம் இருக்கும்? மனுஷங்களா இருந்தா இத செய்வாங்களா? பல இடத்துல பல பல பகுதிகள்ல இது நடந்திருக்கு. எந்த இடத்துல அத கேள்விக்கு உள்ளாக்குனாங்கன்றது இருக்கு. உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இந்த இடத்துல தான் பல பேரோட பல விஷயங்கள் பல நுணுக்க அரசியல்கள பேச வேண்டியது இருக்கு. இவங்க எந்தெந்த இடத்துலலாம் தூய்மை பணியாளர்கள கொண்டு வருவாங்க. சென்னை முழுக்க இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருந்து தான் சென்னை முழுக்க இருக்கிற பல இடங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போறாங்க. இப்ப இப்படி ஹவுசிங் போர்ட்ல இருந்து வேலைக்கு போறவங்களுக்கு அங்க இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா,
கழிவறை கழுவ ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அங்கதான் எடுத்துன்னு வந்து போஸ்டர் ஒட்டுவான். ஏன் அதை எடுத்துட்டு போய் வேற எங்கன்னா ரிச்சான ஏரியால ஒட்டுங்க பார்க்கலாம். அங்க போய் உங்களால ஒட்ட முடியுமா? அப்ப இப்பேற்பட்ட வேலையை செய்யக்கூடியவங்க எந்த மனநிலையில இருக்காங்க? இது இயந்திரமயமாறதுக்கு எந்த வகையிலுமே இவங்க முன்னெடுக்கலையா? இந்த பணிய அவங்கள உயர்த்துறதுக்கான முன்னெடுக்கலையா? இவங்க மட்டும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இத கேள்வி கேட்க ஆளே கிடையாது. ஏதாச்சும் கேள்வி கேட்டா உனக்கு கூடுதல் திட்டங்கள் தரேன், கூடுதல் இலவசங்கள் தரேன், உனக்கு வீடு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கி வைக்கிறது. அவங்கள கேள்வியே கேட்க விடாம, கேள்வி கேட்டாலும் அதை அடக்குற முறையா சுதந்திரம் அடைஞ்ச நாட்டுல சுதந்திர தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி போராட்டம் பண்ண மக்களை, உரிமைக்காக போராட்டம் பண்ண மக்களை தூக்கின்னு போனவங்க நீங்க வேற எப்படி இருப்பீங்க? அதுவும் நடுராத்திரில 6 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ண கூடாதுன்றது ரூல். ஆனா நீங்க 12 மணி போல அவங்கள நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு அகற்றி இருக்கீங்க அப்படின்னா, அதே தூய்மை பணியாளர்களை வச்சுதான் அங்க என்ன பண்றீங்க? அந்த இடங்களை, போராட்டம் பண்ண இடங்களை கிளீன் பண்றீங்க. எந்த முறையில இதை ஏத்துக்க முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு. இதுல முக்கியமா நம்ம ஒண்ணு பார்க்கணும்னா, திட்டம் 2ல பார்த்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்க டைம்லயே நம்ம சொல்லலாம். கண்ணகி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்க. மின்சார வாரியத்துடைய கவனக்குறைவால நடந்த ஒண்ணுதான் இந்த இறப்புன்றது. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, 20 லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. 10 லட்சம் வந்து மின் வாரியம், 10 லட்சம் அந்த எந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கோ அந்த கம்பெனி சைட்ல இருந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதை தாண்டி இன்னும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 20 லட்சம் கொடுத்தது அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு அப்படின்றத ரொம்ப கவனிக்கணும் பாத்தீங்கன்னா. ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு எல்லாருக்குமே என்ன 10 லட்சம் ரூபா. ஆனா இங்க தூய்மை பணியாளர் சேவை முனைப்போட காலையிலே வேலைக்கு வந்தவங்க இப்போ ஒரு மின்சாரம் தாக்கி இறந்து போறாங்க. அங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருந்தா, மின்சாரத்துறை எந்த அளவுக்கு கவனக்குறைவு இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடந்திருக்கும். அப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த 20 லட்ச ரூபா மானியத்தை தாண்டி அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த குழந்தைகளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளோட படிப்பு எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அரசாங்க வேலை கட்டாயம் கொடுக்கணும். அதை யார் ஃபாலோ பண்றா? அன்னைக்கு அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொடுத்துட்டு போயாச்சு. அதை யார் ஃபாலோ பண்றான்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எந்த அளவுக்கு நடக்குது? அதுக்கப்புறம் அதை பின்தொடர்றாங்களா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம முக்கியமா கவனிக்கணும்ன்றது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் 100 நாளைக்கு மேல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கும் அவங்க உரிமைகளை கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் வேன்ல ஏத்தி அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறது எந்த வகையிலுமே ஏற்புடையதல்ல. எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அது எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. அது முன்னாடி இருந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இனி வரப்போற எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசாங்கமா இருந்தாலும், அரசாங்கம் தான் இதை ஏத்துக்கணும் அப்படின்றது முக்கியமா இதுல சொல்றோம். அரசாங்கங்கள் எல்லா துறைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கணும். தனியார் மயமாதலை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.